ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம வந்து எப்படியோ வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அது பண்ண முடியல. சுந்தரப்பா தவறுனப்போ அன்றைக்கி நான் உன்னை தனியாக அனுப்பி விட்டேன். வீட்டில் இருக்கிறேன். மாறி 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 எல்லோரும் கால் பண்ணி என்னை கன்சோல் பண்ணுறாங்க. ஈவன் நீ என்ன கன்சோல் பண்ணுற, யார் கன்சோல் பண்ணியும் என்னால் இது பண்ணவே முடியல. நான் டைசனால் தான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஆனேன். அவன் ரொம்ப குலைச்சி வெளியில் நின்று அவன் இப்படி ஆகிட்டான் அந்த குலைக்கிறதுல. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் அவன் அடிடேன்னு கிட்ட போய் உட்காந்தானே, அவன் என் ஷோல்டரில் ஏறி உட்காந்து அப்படியே நக்கிக்கிட்டே இருந்தான். ஸோ அவன் தான் என்னை கன்சோல் பண்ணுது அந்த இடத்துல. நான் அந்த சுச்சுவேஷனை விட்டு என்னால் ரொம்ப நாள் வெளியிலே வர முடியல. ஸோ இந்த ரூமர்ஸ் வந்து நம்ம 2 பேரையுமே வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு தனியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் we didn't discussed in live. நம்ம அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ண, அதுதான் உங்ககிட்டயுமே அந்த டைமில் சொன்னேன், யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். உன்னை பற்றி அதிகமாக நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் யாருக்கும் கொடுக்க வேணாம். ஸோ அவங்களுக்கு நான் சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். அந்த டைமில் அப்பா இருந்தார் இல்லையா. ஸோ அவர் வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு நாள் என்னை தனியாக கூப்பிட்டு பேசும்போது he said like, ஸோ பாரு பேசுகிறவங்க எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் நீ வந்து அதை கேட்டுட்டு உன்னோட லைஃப்பில் லாஸ் ஆகிட்டே இருக்க. ஸோ கெட் அப் அண்ட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னார். பிபிஓ ஒர்க் பண்ணேன். அப்புறம் டிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்விக்கி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட் பாண்டா கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. ஊபர் ஈட்ஸ்னு ஒன்று ஓடிட்டு இருந்தது. எல்லாத்துலேயும் வேலை பார்த்துருக்கேன். மூவிஸில் வந்து செட் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில ராமாபுரத்தில் ஒரு தோட்டத்தில் வந்து ஒரிஜினல் செக்யூரிட்டியாக ஒரு பாயிண்ட் செக்யூரிட்டின்னு இருப்பாங்க, ஒரு 7-8 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் எஸ்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சாருக்கு எஸ்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக யூடியூப் போயிட்டேன். லவ் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அண்ட் சேட் இது எல்லாமே இருக்கும், கரெக்டா? ஹாய், வெல்கம் டு த ஷோ ஸ்டார் டைரிஸ் வித் வைஷு. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். யாருன்னு பார்க்குறீங்களா? அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெற்றிவசன் தான். ஸோ லெட்ஸ் இன்வைட் வெற்றிவசன் ஆன் போர்ட். ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கு. அண்ட் என்ன இந்த சீட்டில் ஹோஸ்ட்டாக பார்க்கும்போது ஹவ் யூ ஃபீல்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உன்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்து நீ போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். ஸோ அதனால் ஒரு நடிகையாக இருந்து இன்றைக்கி வந்து பெரிய இடம் ஹோஸ்ட்ன்றது இது மென்மேலும் வளரணும். நீ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டே இருக்கணும். ஐம் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னை தாண்டி என்னோட டீம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கொஷின்ஸ். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஸோ அதனால் கொஷின்ஸ்லாம் தெரிஞ்சுருக்க நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை மேடம், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்தில். நானும் கேட்கல, ஆப்வியஸாக நல்லா போயிட்டு இருக்கு. பாப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, வெற்றிவசன் டு சிறகடிக்க ஆசை முத்து இது மற்றவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பட் உங்களுக்கு இது ஒரு ஜேர்னி தானே. ஸோ உங்கள் லைஃபோட முக்கியமான ஃபேஸ் டெல் அஸ் அபவுட் இந்த ஜேர்னி எப்படி இருக்கு ரீகால் பண்ணும்போது. இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். சரி, ஓகே, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் வந்து கர்ப்பமாகி அது குழந்தைய தரிக்கிற வரைக்குமான காலங்கள் இருக்குல்ல, அதுக்கு தலை சுத்தம், கிறுகிறுன்னு வரும், வாந்தி எடுக்கும், நிறைய கஷ்டங்களை சந்தித்து கடைசியில் ஒரு பெரிய வலியோட சத்தத்தோடு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும். நம்ம அதை பற்றி பெருமையாக சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த குழந்தை உள்ளே இருக்கும்போது இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கும், கருவாக உருவாகி இருக்கும், எல்லாமே நடந்து கடைசியில் அந்த குழந்தை வெளில வந்து கத்தும்போது அப்பா இந்த உலகத்தை பார்த்துட்டுட்டான் தான் சந்தோஷப்படுமே தவிர அது பட்ட கஷ்டத்தை எதுவும் வெளில சொல்லாது. அந்த மாதிரி தான் இப்போ தான் வந்து பிறந்திருக்கிறோம், இன்னும் நடக்கணும், தவழலும், அதுக்கடுத்து எந்திரிச்சு ஓடணும், அவ்வளோ விஷயம் இருக்குது. இதுதான் இப்போதைக்கான ஜேர்னி. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த ஜேர்னியை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் எங்ககிட்டே கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி எங்கள் டீம் வந்து பக்காவாக எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக பார்க்கலாம். ஸோ எல்லாருமே ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் லைம் லைட்க்கு வருவாங்க. பட் வெற்றியோட இந்த ஜேர்னியில் ஃபேஸ் பண்ண இந்த ஒரு ஸ்ட்ரகிள் தான் என்னை ஷேப் பண்ணுச்சுன்னா அப்படி எந்த இன்சிடென்ட்? ஸ்ட்ரகிள்ஸ் ஷேப் பண்ணுச்சுன்னு சொல்ல மாட்டேன், மனிதர்கள் தான் ஷேப் பண்ணாங்க. நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். மனிதர்களன்றதை தாண்டி நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும், அது என் கூட ஒரு பைரவன் ஒருத்தன் தான், அவன்கிட்ட நன்றியை கற்றுக்குறோம். டாக்
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து ஒன்று கற்றுக்கணும் இல்லையா? இப்போ என் அண்ணன் இருக்காரு. என் அண்ணங்கிட்ட வந்து அவங்க தான் சினிமாவில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நடிகனா நீ எப்படி வெளியில் உன்னை வெளிப்படுத்திக்கணுன்ற விஷயத்த வந்து என் மண்டக்குள்ளே புகுத்த ஆரம்பிச்சது அண்ணன் தான். ஸோ அண்ணனை மாதிரி நிறைய இயக்குனர்கள் கூட இருந்தாங்க. இப்போ போஸ் கார்த்தின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எப்படி வெளியில நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாரு. இயல்பை தாண்டி எப்படிண்ணே அப்படின்றபோது, சில விஷயங்கள் அப்படி தான்டா இருக்கணும்னு. நான் அதுக்கு இன்ன வரைக்கும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்ன மாரி இன்ன வரைக்கும் என்னால இருக்க முடியல. அது நம்மளோட இயல்பு வந்துரும்ல அந்த ஃப்ளோல. அப்படியே தான் இருக்கிறேன். ஸோ அதே மாரி அப்பா, அம்மா கிட்டேருந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு நடிகனா சில விஷயங்கள வந்து நம்ம கத்துக்கிடுறது வந்து ஆன் ஸ்பாட்ல தான். நம்ம இயக்குனர் சொல்லித்தர அந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கான ஒரு இயக்குனர் இருப்பாங்க. யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாரி நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இப்போ யூடியூப்ல இருக்கும்போது குருவனெல்லாம் நிறைய ஹிண்ட் குடுப்பாங்க. இந்த மாரி பண்றா, இந்த இந்த விஷயத்துல இந்த மாரி பண்றான்னு. ஸோ அவங்க சீனியர்ஸ். அவங்க இந்த விஷயத்துல நம்ம ஹிண்ட் குடுக்குறாங்கன்னா, நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அதே தான் இங்க இப்போ சீரியல் எடுத்துக்கிட்டப்போ, சீரியல்ல கூட வேலை பார்க்குற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. சில நேரம் நம்மளே அறியாம நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுவோம். கண்டிப்பா. டைரக்டர் சார் மோஸ்ட்லி வந்து நம்மள கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டினா கேமராமேன் சார் கரெக்ட் பண்ணுவாங்க. "பேபி இங்க இப்படி வேணாம், இங்க இப்படி பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாண்டி கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. சுந்தரன் சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் இருக்காரு. அனிலாமா மாரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நமக்கு வந்து நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க டெய்லி. அவங்க அவங்களோட கேரக்டருக்காண்டி அவங்க ப்ரிப்பேர் பண்ற விதம், அது நம்மள ஒரு இடத்துல வந்து அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணும். "ஏய் இவங்க இதுக்காக இப்படி பண்றாங்கப்பா. இப்ப நீ உனக்காக என்ன பண்ற?" ஸோ இந்த கேள்வி வந்து நம்மளே மெனக்கெடுவோம். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நம்மள இழுத்துட்டு போகும்னா, அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே தான். தனி ஆள் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரகிள்னு கிடையாது. மனிதர்கள் தான். எதுவுமே இல்லாத நேரத்துல உன்னால முடியும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அந்த ஒரு பர்சன் யார்? எங்க அண்ணன், தேவண்ணன். எப்பவுமே I அவர know. தான் சொல்லணும். இல்ல எப்பவுமே அவர தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க கூடவே தான் நான் இருந்திருக்கிறேன். அண்ணன் கூடவே தான் இருந்திருக்கிறேன். நெறைய எப்படி சொல்றது? நான் பெருசா ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வரல. அண்ணன் ஸ்ட்ரகிள்ல தான் நான் நெறைய கூட பார்ட்டிசிபென்ட்டா இருந்திருக்கேன். லைக் அவரு டாப் பிளேயரா இருந்தார்னா, நான் கீழ்த்தர 11வது பிளேயரா பேட்டிங்க்கு இறங்குற ஒரு ஆளா இருப்பேன். ஸோ அந்த மாரி ஒண்ணு தான். அவரு வந்து 10 பேர் ஆடியிருப்பாரு. அவர் ஒரு ஆளே 10 பேருக்கான பேட்ஸ்மேன் விளையாண்டுருப்பாரு. நான் 11வது ஆளா சப்ஸ்டிட்யூட்ல போய் நின்றுருப்பேன். ஸோ அப்போ அவர் படுற கஷ்டம் எல்லாமே நமக்கு தெரியுது. ஸோ அதுதான் என்னோட பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா இருந்தது. அது போக அப்டின்னா எங்க அப்பா. ஏன்னா எங்க அம்மா வந்து அம்மா என்ன யோசிப்பாங்க, "ஐயோ! புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுருமோ! போயிட்டு என்ன பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு கவலையில இருக்கிறப்போ, அப்பா வந்து நான் ஊருக்கு போயிருந்தா கூட ஒரு 2 மாசம், 3 மாசம் வீட்லேருந்து வெளில போ விடாம வச்சிருப்பாங்க அம்மா. சினிமாவுக்கு போக்கூடாது அப்படின்னு. கடைசியில எங்க அப்பா தான் என்னைய பேசி அனுப்பி வைப்பாரு. "நீ போடா! என் மகன் வருவான். ஏதாவது ஒரு இடத்துக்கு வருவான்." அப்படின்னு சொல்லி என்ன வீட்ல ஒவ்வொரு தடவ எங்க அம்மா அரெஸ்ட் பண்ணப்பவும், என்ன பெயில் போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டது எங்க அப்பா தான். அப்பா வந்து அன்னைக்கு அனுப்பலைன்னா நான் போயிருந்திருக்க முடியாது. அப்பா தான் மெயின் அந்த விஷயத்துல. அதுக்கு அடுத்து இங்க வந்தா, என்ன எல்லா இடத்துலயும் உடைஞ்சு போக விடாம இன்னைக்கு வரைக்கும் என்னோட எல்லா சூழ்நிலைகளிலுமே என் கூடவே இருந்து, "நம்ம பண்ணிடலாம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலைய கண்டிப்பா செய்வோம்." அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ குடுத்துக்கிட்டு இருக்குது தேவண்ணன். அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் இவ்ளோ ஒரு சூப்பர்பான ஃபேமிலி அண்ட் லவ்லியான பெர்சன்ஸ் இவங்க எல்லார் கூடயும் டிராவல் பண்ணி ஒரு வின் பண்றது வந்து ரொம்ப நெறைய பேருக்கு வந்து அது வந்து கிடைக்காது. பட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஐ அம் ஹாப்பி அபௌட் இட். இப்ப வந்து ஊர்ல இருக்க எல்லா அம்மாவுமே வந்து முத்து வந்து ரொம்ப லவ் பண்றாங்க. ஸோ அத பார்க்கும்போது உங்க அம்மா வந்து என்னைக்காவது பொசசிவ் ஆயிருக்காங்களா? பொசசிவ் ஆனதில்ல. ஒரு மாரி சந்தோஷப்பட்டுருக்கிறாங்க. அது என்னன்னா, அம்மாவ பக்கத்துல வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படின்னா, அம்மா பக்கத்துல இருக்கும்போதே நம்மள வந்து கொஞ்சுவாங்க. ஆமா. அப்படி கொஞ்சுவாங்க. அவங்க பெத்த புள்ளையா நெனச்சு நம்மள கொஞ்சுவாங்கல்ல. அத பார்க்கும்போது, ஒரு தாய்க்கு அதுக்கு மேல என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுதுல்ல? தான் பையன தான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த ஒரு பையன, யாருன்னே ரத்த சொந்தம் இல்லாத யாரோ ஒருத்தவங்க வந்து, தான் முன்னாடியே வந்து இது என் புள்ள அப்படின்னு சொல்றப்போ, அவங்களுக்கு ஒரு அது அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அது கண்டிப்பா. அம்மா முகத்துல நெறைய இருந்திருக்கு. நான் நெறைய பார்த்துருக்கிறேன். அதே மாரி அம்மா நான் பக்கத்துல இல்லாதப்போ அம்மா கிட்ட நெறைய பேர் பேசுவாங்க, பண்ணுவாங்கல்ல. ஆமா. என்னையா இருக்கட்டும், ஆப்வியஸ் உன்னையா இருக்கட்டும். 2 பேர கண்டிப்பா. பத்தியுமே சொல்லுவாங்க. அம்மா கிட்ட வந்து இந்த மாரி உங்க மருமக சீரியல் பார்ப்பேன். உங்க மகனோட சீரியல் பார்க்குறேன். அவங்க 2 பேரோட ஒர்க்க பத்தி பேசுறப்போ, ஆ அவங்க எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, 2 பேரும் இதே மாரி எப்பவும் சந்தோஷமா உங்களோட வேலைய நிம்மதியா பார்த்துட்டு ஹாப்பியா இருந்தா போதும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான். அத தாண்டி மத்தபடி ரொம்ப ஜெலஸாவோ, பொசசிவாவோலாம் ஃபீல் ஆனதில்ல அம்மா. அம்மா எப்பவுமே அம்மா தான். அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, என் அம்மாவா இருந்தாலும் சரி. கண்டிப்பா. 2 அம்மாவுமே அப்படிதான்.
நிஜமாவே அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா நம்ம பெத்தவங்க முன்னாடி வந்து நம்ம ஒரு பெருசா ஒரு சாதிக்கும் போது நமக்கு அந்த பாராட்டுகளும் நமக்கு அந்த ஒரு அரவணைப்பும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட். அண்ட் சோ கிளாட். பெருசா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல, ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன சக்சஸ்னால Yeah. ஒரு பெரிய சக்சஸ் தானே. எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வெற்றியை எப்போவுமே வந்து சிரிச்சுட்டே எல்லாருமே பார்த்துருக்காங்க. வெற்றி வந்து கடைசியாக அழுதுது எப்போ? எல்லாரோட வாழ்க்கையிலுமே சில சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும்ல. நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி போராடிட்டு இருப்போம். அது நம்ம கைக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அது கை மீறி போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி தருணங்களில் இது நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சா இது நம்ம இந்த கயிறு அந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த கயிறை நம்ம கை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும்ல. அந்த மாதிரி டைமில் வந்து ஐயோ இதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி அழுத டைம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுதான் என்னதான் இருந்தாலும் அந்த கயிறை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பிடிச்சிக்கணும், நம்ம அதை பிடிச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னும் நிறைய இருக்குது, நம்ம ஒன்றுமே பண்ணலை. உண்மையாக சொல்லணும்னா லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணல. நம்ம பாட்டுக்கு ரோட்டில் சுற்றி தெரிஞ்சேன், டேரக்டர் சார் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பில் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு என்ன பண்ணியிருக்கேன், உன்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்னால் என் குடும்பத்துக்கு பிரயோஜனன்றது வேற, அது கிடையாது. நீ ஆப்வியஸாக ஒரு மனுஷனாக இருந்தேன்னா நீ உன்னோட குடும்பத்துக்கான விஷயங்கள் நீ செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டி இருக்குது. கண்டிப்பா. இப்போ நீங்கள் போன விஷயத்தில் கேட்டிங்களே, ஏதோ ஒரு அம்மா வந்து உங்கள் அம்மா முன்னாடி உன்னை கொஞ்சிறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க யாருன்னே தெரியாது, என்ன அந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கும் போது என்னால் திரும்ப என்ன பண்ண முடியும்? இந்த கேள்வி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சரி, நிறைய விஷயங்கள் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறப்போ நம்மளே அறியாமல் பர்ஸ்ட் அவுட் ஆகி உன்கிட்டயே அழுத டைமிங்லும் உண்டுல்ல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நிறைய நிறைய பேர் வந்து அழுகிறதுனால வந்து திங்கிங் லைக் நம்ம வந்து ரொம்ப வீக்கரான ஒரு பர்சன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அழுகிறதுனால நம்ம எமோஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் ஆகுமே தவிர நம்ம எமோஷன்ஸ் எப்பவுமே வீக் ஆகவே ஆகாது. ஸோ இட்ஸ் ஓகே டு க்ரை, இட்ஸ் ஓகே டு ஓகே. நான் எப்பவுமே இப்படி இல்லைன்னு நினைக்க மாட்டேன், டக்குன்னு அழுதுருவேன். எனக்கு நல்லா ஏதாவது தோணுச்சுன்னா, ஏன்னா எனக்கு வேற யார்கிட்ட போய் நான் அழுக முடியும்? இப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட அழுதா இவன் ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டுருவாங்க. ஆனால் என்னை தேத்துறதுக்கான ஆளாக இருக்கிறது ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நீயா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், நான் உங்ககிட்ட மட்டும்தான் அழுக முடியும், வேறு யார்கிட்டயுமே அழுக முடியாது. கண்டிப்பா அந்த கம்ஃபர்டபிள் நமக்கு இருக்கணும். கம்ஃபர்ட்ன்றதை தாண்டி என்னை தேத்துற ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, த டிரைவிங் ஃபோர்ஸ், அது நீங்க தான். ஸோ எப்போவுமே நம்மளால வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஸோ வி யூஸ் டு க்ரை. அண்ட் சில சமயம் வந்து நமக்கே அறியாமல் நம்ம சந்தோஷமாக இருப்போம், சில சமயம் வந்து நம்ம அழுக வரும், சில சமயம் என்ன நமக்கு இன்னைக்கு லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக ஷோ ஆஃப் பண்ணுறது எவ்வளோ எமோஷனல் ப்ரெஷராக இருந்திருக்கு அண்ட் கொடுத்துருக்கு? நிறைய இடத்துல இருக்குது, அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கிறதா நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது, அந்த ப்ரெஷரை தள்ளி வைக்க தான் ட்ரை பண்ணுறேன். பேசிக்காகவே நம்ம ஸ்ட்ராங்கான பர்சன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்கிறத விட நான் பேசிக்காக ஸ்ட்ராங்கான பர்சன் நமக்கே ஒரு வெளியில் வரும்ல, விதின் ஆர்செல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ராங். ஒரு பெண்ணாக பிறக்கிறவங்க ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க, அப்போ அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங். எக்ஸாக்ட்லி. இல்லை அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கிறான், ஒரு ஆண் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கிற வந்து தான் குடும்பத்தை வந்து எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கன்னு நினைக்கிறான், அப்போ அவன் எவ்வளோ ஸ்ட்ராங். இங்கே இருக்க எல்லாருக்கும் நடுவில் வந்து ஒரு போட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் எவ்ரி ஒன், இங்கே வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட காரணம் என்னவோ அதுக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. வீக்காக இருக்கிற மொமெண்ட் எது தெரியுமா? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்ட தான் நம்ம ரொம்ப வீக்காக இருப்போம். மற்றபடி எல்லா இடத்துலையுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். ஸோ அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா, நம்ம வீக்காக இருக்க பர்சன்ட் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிச்சோம்னா அங்கே தான் ப்ரெஷர். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? நான் எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ராங்காக என்னால் இருக்க முடியும், ஆனால் நான் யாரை ரொம்ப வந்து நேசிக்கிறேனோ அவங்கக்கிட்ட போய் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு காட்டுறது ப்ரெஷரான மூமெண்ட். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சில இடத்துல வந்து நம்மளை வந்து வீக்கராக நம்மளை நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம அதிகமா ஒருத்தவங்களை நேசிக்கிறப்போ அவங்க கிட்ட போய் நான் ஸ்ட்ராங்கு நீ காட்டணும்னு நினைச்சேன்னா அங்க நம்ம அவ்வளவுதான், அங்க அந்த ப்ரெஷர் ஏறிடும், ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஸோ அங்க வந்து நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு எமோஷனை ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இங்க வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து இப்படிங்கிறதுக்குள்ள யூ வில் பி ஆன் ஹை, அது இப்படிங்கிறதுக்குள்ள யூ வில் பி ஆன் லோ மொமெண்ட்.
ஸோ நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்குற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ளே நடந்துருது. நம்மளை பற்றி நல்லா சொன்னாலும் அந்த ஒரு செகண்ட் ஆகுது, நம்மளை பற்றி மாற்றி சொன்னாலும் அந்த ஒரு செகண்ட் தான் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல மட்டும்தான் இருக்குது. ஒன்றே ஒன்று தான், நம்மளை பற்றி நமக்கு தெரியும். வேறு யாருக்கிட்டையும் நம்ம போய் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க நம்மளை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அந்த புரிதல் நம்மளை பற்றி யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம உண்மையாக இருந்தால் போதும். அண்ட் லாஸ் வேர்டை நான் நிஜமாவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளா இருந்தால் சரி, நம்ம யார்கிட்டயும் போய் ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு. அண்ட் 100% ட்ரூ. வென் தே நோ அவர் வர்த் நோ, எல்லாமே வந்து சரியாயிடும். ஆமாம், அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து நான் ரீசன்ட் டேஸில் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது அப்படின்னு யூ ஆல்சோ செட் அண்ட் மீ ஆல்சோ செட். ஸோ இந்த ரூமர்ஸ் வந்து நம்ம 2 பேரையுமே வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. வி ஃபேஸ்ட் லைக் ஒரு 7 to 8 months, ஐ திங்க் மோர் தென் a year நினைக்கிறேன், 6 to 7. இல்லையா? ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளால ஸ்ட்ராங்காக இருக்க முடியலை சில சுச்சுவேஷனில். அண்ட் நம்ம அதை பற்றி என்னதான் நான் ஒரு தனியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும், நீங்கள் ஒரு தனியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும், we didn't discussed in live, right? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம ஜாலியாக பேசலாம் அதை பற்றி. இல்லை சொல்கிறது, சில விஷயங்கள் முடிஞ்சு போனதாக இருக்கட்டும்னு நினைப்போம்ல, அது அப்படியே இருந்துட்டு போதும். அதான் புரிதல் எங்கே இருக்கோ அங்கே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளை யார் அதிகமாக தூக்கி வச்சு கொண்டாடுறா, நம்மளை பார்த்து ரசிக்கிற ஆடியன்ஸ் மட்டும்தான். அவங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்க. அதாவது நம்ம யதார்த்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், லைக் நடிக்கிற இடத்துல நம்ம நடிக்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அது 2க்குமான வேறுபாடு ஆப்வியஸாக நம்ம நடந்துக்கிற விதத்துலேயே தெரிஞ்சிடும், இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் யாரை பற்றி வேணாலும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்மளே நம்மளோட லைஃப்பை வந்து ஈஸியாக வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்லிடுறோம். அது த்ரூ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லையோ இல்லை த்ரூ நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுலையோ எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். நார்மல் பீப்புள் கூட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க வெளியில், இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறது மோர் தென் த ஃபேமிலி, இன்றைக்கி எல்லா பீப்புளுமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் இருக்கிறாங்கப்பா. அவங்க நடிக்கிறவங்கள தாண்டி ரியல் லைஃப்லேயும் அந்த பையன் இப்படி தான் இருக்கா, அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் சொன்ன பாயிண்ட் தான், யார்கிட்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. இப்போது நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது என்னால் வந்து ஒரு உபயம் இருக்கா, எப்படி சொல்கிறது, ஒரு உதவி என்னால் பண்ண முடியுமோ, ஒரு அந்த அவ்வளோதான் இருக்கே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க பாட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. நான் கெட்டவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? அப்பயும் எதுவும் கிடையாது. இவன் கெட்டவன்பான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இது 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஆனால் நம்மளாக இருக்கிறப்போ நம்ம நல்லவனாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும், நம்ம அவங்க கண்ணுக்கு கெட்டவனாக தெரிகிற ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ண, அதுதான் உங்ககிட்டயுமே அந்த டைமில் சொன்னேன், யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். உன்னை பற்றி அதிகமாக நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு அடுத்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் யாருக்கும் கொடுக்க வேணான்னு. பட் அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிறது என்னை நம்பி என்னை பார்த்துக்கிட்டு இருக்க இத்தனை பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயம் சொன்ன. ஸோ அவங்களுக்கு நான் சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத தான் சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் எதுவும் கேட்டுக்கல. சரி, அப்போ பேசுகிறது கரெக்ட். நான் மட்டுமே இல்லை இது இப்படித்தான் போகும், நம்ம இப்படி எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறத விட, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கும், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதை உடச்சி தான் ஆகணும்ல. அதுதான் அந்த மொமெண்ட் தான் சில விஷயங்கள் அகெயின் ஸ்ட்ராங்கராக மறுபடியும் நான் வந்ததுக்கான ரீசன் வந்து 2 இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா வந்து அப்பா, அந்த டைமில் அப்பா இருந்தார் இல்லையா? ஸோ அவர் வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு நாள் என்னை தனியாக கூப்பிட்டு பேசும்போது ஹீ செட் லைக், ஓகே நீ இந்த மாதிரி வீடியோலாம் போட்ட, கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு என்னன்னு தெரில, நீ 3 நாளாக வந்து எந்த வேலையும் செய்யலை, எங்கேயும் வெளில போகல, யூஆர் லைக் தூங்கிட்டே இருக்க என்ன அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா எனக்கு எந்த வேலையும் பார்க்கணுன்னு தோணலை, நான் வந்து என்ன பண்ணுறதுனோ எனக்கு தெரியல ஐ செட் லைக் தட். அப்போது வந்து அப்பா சொன்னார், சரி ஓகே நேற்று நீ தூங்குன, உனக்கு என்ன வேலை இருந்துச்சு, யாருக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு தான் லாஸ் ஆச்சு, பிகாஸ் அன்னைக்கு எனக்கு ஃபோட்டோ ஷூட் இருந்தது, ஐ டிடன்ட் கோ. நெக்ஸ்ட் டே என்ன வேலை இருந்துச்சு, யாருக்கு லாஸ் ஆச்சு, எனக்கு தான் லாஸ் ஆச்சு, பிகாஸ் என்னோட ஆக்டிவிட்டி ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆயிடுச்சு, ஐ லாஸ்ட் இட். ஸோ பாரு, பேசுகிறவங்க எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் நீ வந்து அதை கேட்டுட்டு உன்னோட லைஃப்பில் லாஸ் ஆகிட்டே இருக்க. ஸோ கெட் அப் அண்ட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒன்று. அண்ட் 2வது ஒன்று, ஒரு 4 பேர் வந்து
ஒரு மாதிரி பேசியிருப்பாங்களா? ஆனா 40 பேர் வந்து நிறைய டிஎம்ஸ் பண்ணியிருந்தாங்க நமக்கு. லைக் நீங்க ஓகேவா? நீங்க ஓகேவா? ஓகேவா? ஓகேவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்புக்காக மறுபடியும் எந்திரிச்சு ஒரு போராடலாம் அப்படின்ற ஒரு விமன்ஸ்க்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஐ டுக் இட். கவலைப்பட வேணாம். இந்த 4 பேருமே ஒரு நாள் நம்மள புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லன்றதே நான் அவசியம் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல. பட் அவங்களுக்கும் ஒரு நாள் தோணும்ல. எஸ். இந்த எமோஷனல் பிரேக்கிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும்ல. இது வந்து நம்ம 2 பேருக்கான ஒரு கேள்வி. என்ன ஸோ கேள்வி? ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம வந்து எப்படி எப்படியோ வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால அது பண்ண முடியல. என்னால் பண்ண முடிஞ்சது என்னன்னா, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஐ கேம் அப் அண்ட் நான் அவங்கள பார்த்தது. ஸோ வாட் யூ ஹேவ் பிளான் அண்ட் வாட் யூ மிஸ்ட்? இல்ல நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஏன்னா என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2016 என்னோட தாத்தா இறந்து போனார் February 17th. ஸோ அன்றைக்கி அவர் தான் என்னை தூக்கி வளர்த்தது, எடுத்து ஆளாக்குனது எல்லாமே. எப்படின்னா ஒரு பில்லர் சப்போர்ட்டாக இருந்தார் அப்பா அம்மா கிட்ட. அவர் தவறுனப்போ நான் பெருசாக அழுகவே இல்லை. அவர் இறந்துட்டாருன்னு கேட்டப்போ எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோதான். அது தாண்டி இந்த கண்ணில் தேங்கி ஒரு சொட்டு இறங்குச்சு. அவ்வளோதான். எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் அழுகவே இல்லை. ஊரில் போய் எல்லாரும் அழுகிறாங்க பண்ணாங்க, நான் அழுகலை. ஆனால் சுந்தரப்பா தவறுனப்போ அன்றைக்கி நான் உன்னை தனியாக அனுப்பி விட்டேன். வீட்டில் இருக்கிறேன். மாறி 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 எல்லாரும் கால் பண்ணி என்னை கன்சோல் பண்ணுறாங்க. ஈவன் நீ என்ன கன்சோல் பண்ணுற, நீ அழுதுகிட்டு இருக்க, ஆனால் நீ என்ன கன்சோல் பண்ணுற, உங்கள் அம்மா என்ன கன்சோல் பண்ணுறாங்க, என் அப்பா அம்மா என்ன கன்சோல் பண்ணுறாங்க, அண்ணா நீ கன்சோல் பண்ணுறாங்க. யார் கன்சோல் பண்ணியும் என்னால் இது பண்ணவே முடியல. சந்துரு சார் கால் பண்ணியிருந்தார். அவருமே கன்சோல் பண்ணிட்டு இருந்தார், விடுப்பா விடுப்பான்னு. ஸோ யாராலையும் எனக்கு என்ன தெரியல, அவ்வளோ பிரேக் அவுட் ஆகி நான் உடஞ்சி அழுது. நான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ அழுததே கிடையாது. டைசன் இருக்கான் பாரு, டைசன் நான் டைசனால தான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஆனேன். அவன் ரொம்ப குலைச்சி வெளியில் நின்று அவன் இப்படி ஆகிட்டான் அந்த குலைக்கிறதுல. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் அவன் அடிடேன்னு கிட்ட போய் உட்காந்தோடனே அவன் என் ஷோல்டரில் ஏறி உட்காந்து டே நக்கிக்கிட்டே இருந்தான். ஸோ அவன் தான் என்னை கன்சோல் பண்ணுது அந்த இடத்துல. கூட யாரும் இல்லை. ஸோ நம்ம ஃபோனில் கன்சோல் பண்ணுறது வேறு, நேர்லேருந்து ஆறுதல் சொல்கிறது வேறு. அவன் தான் என்னை கன்சோல் பண்ணான். நான் அந்த சுச்சுவேஷனை விட்டு என்னால் ரொம்ப நேரம் வெளியிலே வர முடியல. ஈவன் நம்ம நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிங்கிறது உனக்கு எப்போ தெரியும்? நாள் நைட்டு தான் பேசுகிறப்போ சொன்னேன் நான். நாளைக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருக்கு ஆனிவர்சரி, ஒரு வருஷம் ஒன்றா குப்பை கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் உனக்குமே ஞாபகம் இல்லை. நீ காலைல ஃப்ளைட் பிடிச்சிட்டு இங்கே வந்து அன்றைக்குமே நான் ஷூட்டில் இருந்தேன். ஸோ நான் எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா 2 பேருக்குமே அது பெரிய லாஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு அது செலிப்ரேஷன் மைண்டுக்கே போகலை. அதையும் மீறி நீ வந்த ஹாப்பியாக வெளில போய் சாப்பிட்டு அகைன் வந்து நம்ம 2 பேரும் ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டோம். அவ்வளோதான் அந்த ஆனிவர்சரியாக இருந்தது. மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியாக மாமா மாற்றி விட்டு போயிட்டு. ஸோ இதெல்லாம் கேட்குற. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் அந்த டேல வந்து ஐ ரிமெம்பர் ஒன்லி ஒன் வேர்ட் ஃப்ரம் மை டேட். என்ன வேர்ட் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரூமர்ஸ்லாம் வரும்போது ரொம்ப நான் எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருந்தேன். அந்த டைமில் வந்து ஹி செட் ஒன்லி ஒன் திங், லைக் உன் அம்மாவை பாத்துரு, லைக் அவங்க எவ்வளோ போல்டாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ அவங்கள மாதிரி இரு, அவங்கள மாதிரி இருன்னு யூஸ்டு டு சே. நான் வந்து அம்மா பார்த்துருக்கேன், பட் ஆனால் நான் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணது கிடையாது. நம்ம அப்பா இறந்தும்போது அப்போதான் நான் வந்து அம்மா பார்க்குறேன், லைக் ஹவு ஷீ ஸ்ட்ராங், அதனால தான் நம்மள அப்பா இப்படி இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நான் அந்த வேர்டு எடுத்தேன். ஸோ டில் நவ், டில் மை டெத் ஐல் பி லைக் தட். அப்படி சொல்லாத. இல்லை, கண்டிப்பாக அது இருக்கணும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி, இனிமே ஹாப்பியான கொஷின்ஸ் தான் கேட்போம், எமோஷனலான கொஷின்ஸ் கேட்க மாட்டோம் டீம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து, சில பேர் வந்து சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க, சில பேர் வந்து ஃபேம் நோக்கி போயிட்டுருக்காங்க, கரெக்டாக? ஸோ வெற்றியோட பார்வையில் சக்ஸஸ்க்கும் ஃபேம்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? என்ன வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன பதில் சொல்கிறது? ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஃபேம் இருந்தால் தான் சக்ஸஸ் இருக்குன்றது அவசியம் இல்லை, கரெக்டாக? இன்னைக்கு ஆரம்பத்தில் ஒருத்தவங்க எப்போ சக்ஸஸ் ஆகுறாங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டேலண்ட் என்ன, எல்லா ஃபீல்டுலேயுமே. ஒரு ஐடி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதுலேருந்து இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க வரைக்கும் எப்போ வெளியே தெரிய வராங்கன்னா த்ரூ தே சக்ஸஸ். ஃபேம்னால கிடையாது. அதுக்கப்புறமா வேணால் ஃபேம்னால சக்ஸஸ் வரலாம் சில இடத்துல மட்டும். இருந்தாலுமே டேலண்ட் இல்லைன்னா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. கரெக்டா? ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸ்னால தான் உங்களுக்கு ஃபேமே கிடைக்கும். ஃபேம்னால சக்ஸஸ் வர வாய்ப்பே கிடையாது.
கண்டிப்பா. அதெல்லாம் வந்து அதுக்கு டைம் எடுக்கணும். அந்த அளவுக்கு மக்கள் மனசுல போய் இடம் பிடிச்சா மட்டும்தான். ஏன்னா ஃபேம்ன்றதுக்கான எப்படி சொல்றது? ஃபேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு சப்போர்ட் வேணும். மக்களோட சப்போர்ட் வேணும். Correct. மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா, நீங்க ஃபேம்ல இருக்கிற ஆளே கிடையாது. ஆனா சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு, கஷ்டப்பட்டு போராடினீங்கன்னா போதும். ஒரு எல்லாத்துலயுமே ஒண்ணு டிபெண்ட் தான். இல்லாமலாம் இல்ல. பட் இதுக்கு டிஃபரன்ஸ் 2க்கும் உள்ள விஷயம் என்னன்னா, அதுல வந்து மக்களோட பார்வை இருக்கணும். ஃபேமா இருக்கிற ஆளுக்கு. கரெக்ட். ஆனா சக்சஸ்க்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வெறும் ஃபேமை வச்சுட்டே நான் சக்சஸ் பண்ணிடுவேன்னா, இங்க படம் ஓடாது. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ இதை நான் வந்து டோட்டலா அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சீரியல் பண்ணும்போது விகடன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணேன். என்னை வந்து யாருக்குமே தெரியாது. ஐ வாஸ் டோட்டலி நியூ. அண்ட் கேமராக்கும் நான் நியூ, ரொம்ப புதுசு. அப்போ வந்து ஃபேம், சக்ஸஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம நடிக்கணும் டில் இப்போ வரைக்குமே எனக்கு அதுதான். நம்ம நடிக்கணும். என்னோட வேலையை நான் பார்த்துட்டே போகணும். லைக் என்னைக்கு எனக்கு சக்ஸஸ் வருது, என்னைக்கு எனக்கு ஃபேம் வருது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்பயாவது ஒரு நாள் வரும். அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சமாக ஹாப்பி ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நம்மளோட கெரியர் அண்ட் நம்மளோட ஒர்க் இதுக்கெலாம் முன்னாடி நம்ம வந்து நல்லா காலேஜில் ஜாலியாக படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் காலேஜ் முடித்த உடனே ஒரு ரஃபஸ்டான ஒரு பீரியட் இருக்கும். கரெக்டாக? அண்ட் நமக்கு ஒரு கோல் இருக்கும். நம்ம இந்த வேலை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த சக்ஸஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைலாம் கூட பண்ணியிருக்கேன், இந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன? நிறைய இடத்துல சொல்லிட்டேன் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்நேரம் சர்வைவல் கண்டி என்ன ஒர்க் பண்ண முடியும், நமக்கு தெரிஞ்ச வேலை என்ன பண்ண முடியுமோ அது அந்த அளவுக்கு தான். ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு பேர் என்னது, பிபிஓ ஒர்க் பண்ணேன். அப்புறம் டிஎஸ்டி டொக்கோமோன்னு ஒன்று இருந்துச்சு, பேர் சொல்லமான்னு தெரியல. ஸோ அதில் டிஎஸ்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்விக்கி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட் பாண்டா கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. ஊபர் ஈட்ஸ்னு ஒன்று ஓடிட்டு இருந்தது. எல்லாத்துலேயும் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து மூவிஸில் வந்து செட் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இடையில ராமாபுரத்தில் ஒரு தோட்டத்தில் வந்து ஒரிஜினல் செக்யூரிட்டியாக ஒரு பாயிண்ட் செக்யூரிட்டின்னு இருப்பாங்க. ஒரு 7-8 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் எஸ்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சாருக்கு எஸ்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக யூடியூப் போயிட்டேன். அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் நான் அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் அண்ணன் ஆக்சுவலாக எதுக்கோ ஊருக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். கொரோனா டைமில் வந்து கரெக்டாக அண்ணன் ஊரில் இருந்தார் அந்த டைமில். ஸோ நான் மட்டும் இங்கே தனியாக இருந்தேன். அப்போ தான் வந்து ஆனந்த் கூட வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண, ஆனந்த் தெரியும்ல, ஆனந்த் அவங்க கூட தான் இருந்தேன். ஸோ அப்போ குருவன்கிட்ட ஒரு நாள் பேச ஆரம்பிச்சு. ஸோ அப்படியே ஆரம்பிச்சு தான் யூடியூப் ட்ராவல். அப்புறம் யூடியூப்பில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அந்த நாக்கோ டீம் கூட வந்து என்னென்ன வேலை கிடைக்குதோ ஃப்ரெண்ட்லியாக சும்மா போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அங்கே மோஸ்ட்லி எல்லாருக்காண்டியும் வேலை பார்ப்போம். ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாருக்காண்டியும் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வேலை முடிச்சிட்டு இருக்கும்போது தான் சீரியல் கிடச்சிது. எதையாவது பார்க்கும்போது தோணியிருக்கா, ஐயோ நம்மளும் இப்படி தானே வந்து ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்லாம்? நான் கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லலாம், சர்வைவல் கண்டி தான் எல்லாமே. சாப்பிடணும், இருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும். ட்ரெஸ்லாம் எனக்கு 2ஆம் பட்சமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் நான் இருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும். ஏன்னா அதுவே கொடுக்க முடியாமல் நான் ரொம்ப மாதம் இருந்திருக்கிறேன். 10 மாதம் 12 மாதம் சேர்த்து வச்சு 2000 ரூபாய் தான் வாடகை, ரொம்பலாம் இல்லை. இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து இருக்கிற இடம் கொடுத்தது யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெயஸ்ரீகா மணியண்ணா சீனிவாசன் சார். அவங்க லைஃப்பில் அவங்க மறக்கவே கூடாது. அவங்க இப்போ கூட இப்போ நமக்கு பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அப்போ சோறு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சோறு இல்லாமல் பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பயும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இவருக்காக தக்காளி சாதம் எடுத்துட்டு வந்தாங்க. தக்காளி ரைஸ், பொங்கல் எல்லாமே, தயிர் சோறு எல்லாமே கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பாசம் அந்த அக்கா கிட்ட இன்ன வரைக்கும் இருக்குன்றது எனக்கு அன்றைக்கி ஒரு மாதிரி எமோஷனல் மொமெண்ட்டாக தான் இருந்தது. என்னக்கா நீங்கள் அப்போ தான் சோறு போட்டீங்கன்னா இப்போயும் அக்கா சரி ஓகே, அதுதான் அந்த அன்புன்றது இருக்குல்ல, அவங்க இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க கஷ்டப்படும் போது நம்ம நிறைய பீப்புள்ஸ் சம்பாதிக்கும் போது நமக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தது பிரணவ். கரெக்ட். ஸோ பிரணவ் இருக்கான். பிரணவ் வந்து அவன் கூட கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்தேன். பிரணவ்ன்றது நம்ம நண்பர். வந்து இதில் நம்ம நெல்சன் சார் இருக்கார் இல்லையா, டேரக்டர் நெல்சன் சாரோட அசோசியேட் டீம், டைரக்ஷன் டீமில் இருக்கான். ஸோ அவன் கூட ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சிஸ்டர் மேரேஜ், அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ், 2 வீடு, இப்போது ஒய்ஃப் கூட.
ஆமா என் கூட தான் இருந்தாங்க, வேற வழியே இல்லை. எனக்குமே அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. லைக் எப்படி சொல்றது, இங்க சென்னை வரும்போது நான் ஒரு 5,000 நினைக்கிறேன், வீட்டோட ரெண்டே 5,000. லைக் அப்போ வந்து யாருன்னே தெரியாது, ஒரு அக்கா மேல இருந்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கு சோறு போட்ட தெய்வமே. அனிஷாக்கா சோறு போட்ட தெய்வமே அவங்க தான். அண்ட் இன்னொன்று வந்து சந்தானம் அண்ணா. நான் இங்கே வந்து என்ன சம்பாதிச்சேன், ஃபேம், ஒர்க், இதெல்லாம் தாண்டி ஐ ஏர்ன் த பீப்புள்ஸ்ன்னு நினைக்கும் போது ஐ ஸோ ஹாப்பி. அண்ட் இப்போவுமே அவங்க என் கூட பேசும்போது, ஐயோ நம்ம அந்த டேஸ்லாம் ஜாலியாக இருக்கும்ல, இந்த டேஸ்லாம் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு என்கிட்ட சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேஸ் வந்து மறக்கவே முடியாத ஒரு டேஸ்? இப்போ காலேஜுக்கு அப்புறமாவா? நிறைய இருக்கு, 1 2ன்னு சொல்ல முடியாது. எங்களோட மொட்டை மாடி ரூம், அதான் சொன்னேன் இல்லையா, மணினா வீட்டில் இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரூமில் வந்து அது வந்து ஒரு அஸ்பெட்டாஸ் ஓட்டையாக இருக்கும். அங்கே அஸ்பெட்டாஸில் ஹோல்ஸ் நிறைய இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வந்துடும், வெயில் அடித்தா பொழந்து கட்டணும். அந்த வீடே நாங்கள் குளிப்பாட்டணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ஓப்பனாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து கிச்சன்லேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூமில் நிற்கிற அது தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் ஒரு வேஸ்டியை தான் கட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம். ஸோ அந்த ரூமில் ஈவினிங் 3 o'clock மேலே அந்த பால்கனியில் உட்கார்ற ஒரு சுகம் இருக்குல்ல, உட்காந்து நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அது ஒரு அழகிய நிலா காலம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது எங்களால். இவ்வளோ ஏன் நான் தேவண்ண போஸ்கார்த்தியன் தான் அங்கே மூணு பேர் தான் அதிகமாக ஸ்டே பண்ணியிருந்தது. போஸ்கார்த்தியனும் சரி தேவனும் சரி எவ்வளவோ சொன்ன விஷயம், நம்ம நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் கூட, போனதுக்கு அப்புறம் கூட நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த வீட்டை வந்து ரெண்ட்டு கொடுத்தாவது மாதம் நம்ம வர்றோமோ வரலையோ இந்த இடத்த வந்து நம்ம இருக்கணும்டா. நமக்கு ஒரு மாதிரி டவுனாக இருக்கும்ல, அந்நேரம் வந்து நமக்கு சில மெமரிஸ் வந்து நம்மளை அப்படியே ஓடு அப்படின்னு ஓட வைக்கும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து அந்த வீட்டில் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிற மொமெண்ட்ஸ்னால், நானே அண்ணனும் பைக் எடுத்துகிட்டு சும்மா சுற்றுவோம். சும்மா என்ன ஓட்டவே விட மாட்டார், அவர் தான் ஓட்டுவார், சூப்பராக ஓட்டுவார் பைக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டுவார். நான் வந்து பேஷன் எக்ஸ்ப்ரோ எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் ஓட்டினதை விட அண்ணன் வீட்டில் இருக்குல்ல அந்த வண்டி தான் நான் ஓட்டினதை விட எங்கள் அண்ணன் ஓட்டினது தான் அந்த வண்டி அதிகம். ஸோ அவர் கூட வெளில பைக்கில் சுற்றுற நாட்கள் அதிகம். பேசிக்கிட்டே ஸ்கிரிப்ட் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே சில நேரம் அந்த மாதிரி இருக்கு. அது இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப ப்ளசண்ட்டான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னா, நாகோட்டில் எல்லாருக்கூடையும் கொரோனா டைமில் வந்து நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டோம். ஒரு 10 பேர், 2 பொண்ணுங்க, தீபாவும் ரேஷ்மாவும் மட்டும். தீபா இன்னைக்கு ஹார்ட் பீட் பண்ணிகிட்டு இருக்கா, ரேஷ்மா இப்போ விஜய் டிவியில் சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நாங்கள் 2 பொண்ணுங்க, 8 பேர் பசங்க. எங்கள் ஓனர் ராஜா நான் வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த ஒரு மொமெண்ட் ஒரு மாதம் வேற லெவல் வைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஊருக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. மொத்தமே 20 to 30 வீடு, அதிகபட்சமான ஒரு 40 வீடு. வெளியில் போனாலும் 2 கிலோமீட்டர் போகணும். கொரோனா என்ன புதுசாக ஒரு வைரஸ் வந்தால் கூட எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு கதவை தட்டிட்டு தாண்டா வரணுங்கிற மாதிரி ஒரு ஊர், மலை அடிவாரத்தில். ஆனால் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது பாம்பு, தேள், அதெல்லாம் ஏரியாவுக்குள்ளே அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த காலங்கள் மறக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஜாலியான மூமெண்ட்ஸ். இன்றைக்கும் நினச்சோன்னா நமக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கும் நிறைய இருந்திருக்கு. ஆனால் சொல்ல மாட்டேன். லவ் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அண்ட் சேட் இது எல்லாமே இருக்கும், கரெக்டா? அண்ட் வெற்றிக்கு லவ் இருந்திருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி? அது வந்து எவ்வளோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்கு. அண்ட் சில சமயம் வந்து அதனால ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்னால எவ்வளோ பெயினும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வெறும் ஒன் சைட் லவ் தான். நமக்கு போய் சொல்கிறதுக்கு தைரியமே இருக்காது. அதில் எங்கிட்டு போய் நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட பேசி பழகி அதை போய் சொல்லலான்றப்போ சொன்னோம்னா இந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும்ல. தெரியாம சொன்னது உங்ககிட்ட மட்டும்தான் ஒன்றுதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தெரியாம சொன்னா தைரியமா சொன்னேன், என்ன தைரியமா சொன்னது உங்ககிட்ட மட்டும்தான், உன்னதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள்ஸ்னா அந்த அளவுக்குலாம் இல்லை, பெருசா இல்லை. என்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாது, இப்போ இருக்க முடியாது, வேற வழி இல்லை. நான் வந்து அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாதுப்பா. லவ் இருக்கும் தனியாக, அதை நம்ம லவ் பண்ணிகிட்டே தெரியும். நான் மட்டும் லவ் பண்ணிக்க வேண்டியதான். யாரும் கேள்வி கேட்குறா? இப்பயும் நான் மட்டும் லவ் பண்ணுவேன். யாரை வேணா லவ் பண்ணுவேன். உன்னை லவ் பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மா லவ் பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மாவை லவ் பண்ணுவேன், என் தங்கச்சி பிள்ளைகளை லவ் பண்ணுவேன், நாளைக்கு நம்ம பிள்ளைகளை லவ் பண்ணுவேன். அந்த லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பெண்ணை லவ் பண்ணுமா, அதுவும் பண்ணுவேன். என்ன ஆஃப் ஆயிட்டா? படத்தில் லவ் பண்ணுவேன். அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பொண்ணை நடிக்கிறதுக்காக லவ் பண்ணுவேன். அத்தை மாமா கேட்டுக்கோங்க. இது என்ன இங்க இருந்து கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி அங்க வரைக்கும் போகுது. நோ நோ நோ. நெக்ஸ்ட். சோ ஒரே ஒரு லைஃப், ஒரே ஒரு லவ், நான் மட்டும் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन. நம்ம லைஃப்ல நம்ம வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தனியா இருந்திருப்போம். ஆனா நமக்கு ஒரு 25 வயசு மேல ஆனதுக்கு அப்புறம்
நமக்கு ஒரு ஷோல்டர் கிடைச்சு நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுக்கு, நம்மளை கேர் பண்றதுக்கு, நமக்கு ஒரு ஷோல்டர் கொடுக்கறதுக்கு ஒரு சோல் நம்ம லைஃப் லாங் உன்னை பத்தி ஒரு கிடைச்சாங்கன்னா, கேள்வி கேட்க போற அதானே? அதெல்லாம் டெவலப் பண்ணி நானே சரி சரி கேக்குறேன்ல. சொல்லு சொல்லு சொல்லு. நம்ம லைஃப்ல இவ்வளோ நாளா நம்ம தனியா இருந்திருக்கோம்ல, இப்ப வந்து நம்ம லைஃப்ல ஒரு சோல்மேட் வந்து கிடைச்சிருக்காங்க. நம்மள கேர் பண்றதுக்கு, நம்மள ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபேஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ அது வந்து எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் இது வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சரி, இந்த கேள்விக்கான பதில் நான் ஒண்ணு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கவா? எஸ். நீ இதே இது மாதிரி என்ன இதுக்கு இது என்ன முன்னாடி புதுசா இருக்கு? இரு, இரு, இரு. நீ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து தனியா இருந்திருப்ப, பண்ணிருப்ப. ஸோ இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ உன் வாழ்க்கையில என்ன மாதிரி சந்தோஷங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கூட சேர்ந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்லு. இப்ப நானும் சொல்றேன். டிபேட். டிபேட் ஏ இல்ல இல்ல, எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லாதான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு அவ்வளவுதானா? என்னப்பா இல்ல ஹலோ, ஐ அம் ஹோஸ்ட். பரவாயில்ல. Guest. ஹோஸ்ட் நீங்க திரும்பி தான் கேள்வி கேட்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இடம் இல்ல. ஏதாவது இருக்கான்னு இல்ல இல்ல. முதல்வன் படம் பார்த்திருக்கே இல்ல? கேள்வி கேட்க கூடாதுன்னு எழுதி இருக்குல்ல. அதுவும் எழுதல. அதுவும் கிடையாது. முதல்வன் படம் பார்த்திருக்கே இல்லையா? ரகுவரன் ஒரு கேள்வி கேட்பார். ஒரு நாள். Okay. அதான். ஓகே. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா, சில டேஸ் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சில டேஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் வச்சிருக்கேன், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ அது இருந்தாவே வந்து நம்ம லைஃப் வந்து ஹாஃப் ஆஃப் த வேல ரொம்ப அழகா சந்தோஷமா இருப்போம் நான் நம்புறேன். தட்ஸ் இட். நான் சொல்லணுமா அதுக்கு? எஸ், அதான் நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் நான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். இது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருக்கேன். அதுலேருந்தே சொல்கிறேனே. எப்படி சொல்றதுன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாட்டுக்கு தனியாக இருந்தேன். ஸோ நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை நான் தான்டா உண்டு, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ரொம்ப லவ் பண்ணி ஊரை சுற்றி வருஷக்கணக்கில் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணல. பிடிச்சிருந்துச்சி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணிட்டோம் வீட்டில் பேசி, அவ்வளோதான். ஸோ 2 பேருமே வேறு வேறு ஐடியாலஜியில் வாழ்ந்துருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு சில ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நீ அவ்வளோ அழகாக ஹேர்டில் பண்ணி தாண்டி வந்திருக்கிற. அது எனக்கு தெரியும். நீ என்னென்ன தாண்டி வந்திருக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை எவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? சிலது எப்படி சொல்கிறதுனா, லைக் அதுதானே ஃபேமிலின்றது, அதுதானே அந்த கப்புள் ரிலேஷன்ஷிப்புங்கிறது. நீ சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுறோம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு கொடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம். அவ்வளோதான் விஷயம். ஸோ அது வரைக்கும் நல்லா போதும். உன்னை நல்லா பார்த்துக்கணுன்றது மட்டும் நிறைய மைண்டில் இருக்குது. நிறைய பார்த்துக்கணும். பட் எஸ், அதுக்கு ஒரு டைம் வருன்றது நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒன்று நான் நிறைய இடத்துல வந்து விட்டு கொடுத்துருப்பேன், கஷ்டப்படுத்தியிருப்பேன். லைக் என்னோட நடவடிக்கைகள் சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உன்னை வந்து காயப்படுத்தியிருக்கலாம். நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. அதெல்லாம் ஆப்வியஸாக எல்லாருக்கும் நடக்குது. என்னால் உனக்கும், உன்னால் எனக்கும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி தான் இங்கே வந்து இருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம கடந்து சென்றுட்டு அதை ஹாப்பியாக எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அன்னைக்கு போட்ட ஒரே ஒரு டீல் தான், என்ன சண்டை வந்தாலும் அன்னைக்குள்ளே முடிச்சுக்கணும் அப்படின்றது. அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவோம். லைஃப்னா ஹாப்பியாக இருக்கும், நான் நல்லா பார்த்துக்குவேன், கவலைப்படாது. கப்பல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வாழ்க்கையோட ஒரு பெரிய ஒரு அனுபவமே. அப்படிலாம் இல்லை. 3 வருஷம் வந்துட்டு என்னத்த அனுபவம்னு சொல்றது? அப்படி கிடையாது. புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜி டிஃபரன்ஸ் நிறைய வந்து ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் தோ ஃபேமிலிஸா இருக்கட்டும், ஈவன் தோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயுமே ஒண்ணு வந்து ரொம்ப தேவை, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சாக்ரிஃபைஸ். நான் இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், நீ நாளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்னா அது வந்து ஈகோ. கரெக்டா? சோ which I need is like இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே வந்து ஓகே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணனா because I love him. Yes, exactly. I love him. கரெக்ட்டா? யா. நிறைய பேர் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் வந்து யாராவது வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிருக்காங்களா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எவனா அப்படி பண்ணுவானா? பண்ணுவாங்கல்ல. இப்ப நிறைய பேர் வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு மருமக தான்ப்பா என் வீட்டுக்கு தேவை பா என்னப்பா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஏதாவது என்னவா என்ன யாயா பின்ன என்னையா? இல்ல 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 இது எப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க.
சில பெண்கள் வந்து முத்து கதாபாத்திரம் இருக்குல்ல, என்ன அவங்களுக்கு பெருசா தெரியாது. பட் அவங்க பார்த்துக்கிறது முத்து, மீனா அந்த கதாபாத்திரங்கள் தான். அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்க. ஏன் இப்ப நானே பல தடவ சொல்லியிருக்கேன்ல, அ அங்க அவன் பேசுற தத்துவம் வந்து நான் உணர்ந்தா மட்டும் தான் நான் பேச முடியும். நான் நார்மலா பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. யார்ட்டயும் போய் ரீச் ஆகாது. நான் ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட்டு அந்த வசனத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அத நான் செயல்படுத்தி பார்க்குறேன். நான் அப்படிதான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். ஒரு ஒரு சீன்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீன் பேப்பர படிச்ச உடனே எனக்கு தோணும். சரி இது வந்து இந்த மாரி ஒரு வசனம், இந்த வசனத்த வந்து சும்மா வாய் பேச்சுல பேசிட்டு ஃப்ளோல போ முடியாது. அந்த இத வந்து நான் ஃபீல் பண்ணா மட்டும் தான் பார்க்குறவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பெண் வந்து அத பார்த்து பேசுவாங்க. நெறைய பெண்கள் வந்து அத மெசேஜ் பண்ணுவாங்க. முத்து மாரி ஒரு கணவன் கண்டிப்பா. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டுருக்கிறேன். அந்த மாரி தான் இருந்திருக்கே தவிர, என்கிட்ட வந்து யாரும் மேரேஜ் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணதில்ல. அது ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு நாள் லைவ் போயிட்டு இருக்கப்பன்னு நெனைக்கிறேன். ம். என்ன நடந்துச்சுன்னா, டக்குன்னு அவங்க அம்மா, பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. லைவ் ம். போயிட்டு இருக்கும்போது, அதில வீடியோ கால் ஞாபகம் ஆனா வீடியோ கால் அது மட்டும் ஞாபகம் இருக்கு. வீடியோ வீடியோல காலா? இருந்தேன். ஆமாப்பா, இப்ப நம்ம எங்கேயாவது போறோம் பண்றோம்னா, பேசுங்க அப்படின்னு சொல்லி குடுப்பாங்கல்ல. ஆஹா. அது அவங்க பேசுற பொண்ணு எக்ஸைட் ஆயி பேசுவாங்க. அதனால ஹேப்பியா இருக்கும் அந்த மொமெண்ட்டு. ஸோ அந்த மாரி பேசினப்பயான்னு தெரியல. அ அப்போ வந்து அவங்க பேசினப்போ சொன்னாங்க. ஒரு பொண்ணு, அவங்க அம்மா 2 பேரும் பேசுறாங்க. அந்த அம்மா பேசிருக்கும்போது நல்லா எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு, டக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு, "எனக்கு உங்கள மாரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அண்ணா" அப்படின்னுச்சு. ஏம்மா அண்ணான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேணுங்கிறியே, என்னம்மா லாஜிக் இது அப்படின்னேன். "நீங்க அண்ணா தான். ஆனா எனக்கு அந்த கேரக்டர்ல இருக்கிற ஹஸ்பண்ட் வேணும்" அப்படின்னாங்க. ஸோ அந்த அந்த மாரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, என்ன யாரும் கேட்கல. என்ன தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ தான் என் பொண்டாட்டின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேல என்ன? எல்லாருக்கும் தெரியணும். தெரியும், தெரியும். லைசென்ஸ் இருக்கே. ஸோ நமக்கு புடிச்சவங்க, நம்மள புடிச்சவங்கன்னு நெறைய பேர் இந்த உலகத்துல இருப்பாங்க. கரெக்ட்டா? ஒன் அன்ஃபர்கெட்டபிள் ஃபேன் மொமெண்ட். இவ்ளோ கிரேசியா இருக்காங்கன்னா, நீங்களே எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி. ஆக்சுவலா வந்து நான் எல்லாத்தையும் செம்ம என்ஜாய் பண்ணுவேன். வந்து 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஃபோட்டோ குடுக்குறதுக்குலாம் டைம் ஆகும். பரவால்ல. ராத்திரி ஆனாலும் நான் இருந்து குடுத்துட்டு போவேன். எனக்கு அதுதான் ஹேப்பினஸ் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். அந்த மாரி நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. ஒன் அன்ஃபர்கெட்டபிள்னு சொல்ல முடியாது. நான் இப்ப சொன்னேன்னா, கட கட கடன்னு 10, 15 சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும்ல. கண்டிப்பா. எதையுமே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்துகிட்டே ஏதோ இருக்கும். கிரேசியா கூட இருந்தது இல்லையா? எல்லாமே கிரேசியா இருக்கும். ஏதாவது ஒரு மொமெண்ட் கிரேசின்னு கேட்குறீங்களா? ஸோ எல்லாமே இங்க கிரேசியா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து ஃபோரம் மால்ல வச்சு நான் யூடியூப் பண்ணும்போது அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். திருநிறை செல்வன் வசந்த். என்னை யாருக்குமே தெரியாது அப்பலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஃபோரம் மால்ல வந்து ரொம்ப நேரமா நான் அப்படி உட்காந்துருக்கேன் ஒரு ஸ்பீக்கர் பக்கத்துல. பிளாக் ஷீப் அவார்ட் ஃபங்ஷன்ல ஒரு ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காந்தேன். அ என் கூட இருக்கிற தீபக் ஆண்டோன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் அவர் கூப்பிட்டு, "அப்பு உங்கள கூப்பிடுறாங்க அப்பு" அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ஒரு 2 பசங்க "வாங்க வாங்க" அப்படின்னானுங்க. ஸோ நான் கிட்ட போனேன். "சொல்லுங்கப்பா" அப்படின்னேன். "நீங்க தானே இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சவரு" அப்படின்னாங்க. ஆமாப்பா." "அண்ணா நான் இத தானே அந்த நாய்ட்ட சொன்னேன். அந்த நாய் கேட்கவே இல்லண்ணா. நான் அதான் கீழ போயி ஏன்னா அங்க நெட்வொர்க் எடுக்கல. அவன் அதுக்காக கீழ போயி வெளியில ஃபோரம் மால் விட்டு வெளில போயிட்டு தேடி எடுத்து என் ஃபோட்டோவ காட்டி மறுபடியும் வந்து என்ட்ட பேசினான். "ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?" அப்படின்னான். அப்பதான் முறையா ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஃபோட்டோ கேட்கறாங்க. ஸோ இட்ஸ் a கியூட் மொமெண்ட். ஆ சர்ரியல் மொமெண்ட்ன்னு தான் சொல்லணும். சர்ரியல் மொமெண்ட்டா இருந்தது. நான் வந்து எடுக்கிறேன். ஆனா நான் ஒண்ணு கேட்கவா அப்படின்னேன். "என்னண்ணா?" அப்படின்னா. "நான் உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்புறமா உன் ஃபோன்ல எடுக்கிறேன்னேன்." என்ட்ட இன்ன வரைக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கு. ஸோ அதுல வந்து நான் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ, அவன் அதுக்கப்புறம் என் கூட எடுத்தான். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கேட்டது. அதுக்கப்புறம் நெறைய பேரு சீரியல்னால, அப்புறம் நம்ம YouTubeல பண்ணும்போது, இந்த மாரி நெறைய இடத்துல நோட் பண்ணி, வந்து பேசி, பாராட்டி, கொஞ்சி, முத்தமிட்டு, ஆற தழுவி எல்லாமே நடந்திருக்குது. அது குழந்தைங்கள்லேருந்து அ வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த அன்ப குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் லைக் கியூட் மொமெண்ட். ம். நான் வந்து ஒரு நாள் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். ஓகேவா? அப்போ வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து லைக் "நீங்க வந்து முத்துவோட வைஃப் தானே, நீங்க முத்துவோட வைஃப் தானே" அப்படின்னாங்க. "ஆமா" அப்படின்னேன். தே ஆர் லைக் ஒரு 5 ஆர் 6 அந்த மாரி தான் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து உங்கள ரெகக்னைஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் சோ ஹேப்பி. ஏன்னா சீரியல் வந்து நெறைய பேர் வந்து லைக் ஒரு 20 இல்ல 15 அந்த மாரி தான் பார்ப்பாங்க. ஆனா 5 வயசு பசங்கள நம்ம நோட்டீஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கிரேசியா இல்ல, ஒரு கியூட் மொமெண்ட்டா இருந்துச்சு. அது வந்து 5 வயசு குழந்தை பார்க்குதுன்னா, அது எல்லாமே முத்து குடுத்த கிஃப்ட்டு, என் இயக்குனர் குடுத்த கிஃப்ட்டு. அந்த மாரி ஒரு கதாபாத்திரம் எழுத்தாளர் எழுதி, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன அவங்க கூப்பிடல, நான் அத சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்டின்னா, எனக்கு இந்த அன்பு எதுவுமே கிடைச்சிருக்காது. அது கண்டிப்பா. எல்லாமே இந்த முத்து கதாபாத்திரம், என் வாழ்நாள்ல எனக்கு குடுத்த ரொம்ப பெரிய கிஃப்ட். அதுதான். அது யாராலயுமே மாத்த முடியாது அந்த விஷயத்த மட்டும். ம். நம்ம நெறைய பேசிட்டோம்.
கரெக்டா? உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனா நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன புது கேமா இருக்கு? ஆரம்பிக்கிறது எப்பவுமே நீயே ஸ்டார்ட் பண்ணி நீயே தான்ப்பா கம்ப்ளீட் பண்ணுவ. இது என்னப்பா புதுசா இருக்கு? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரி, இங்கேயாவது நான் கம்ப்ளீட் பண்றேன். First time you felt rejected. அப்படியே சொல்லு. So you didn't face any rejected. எந்த விஷயத்துல? இந்த விஷயமா இருந்தாலும். முன்னாடி சின்ன வயசுல ஏதாவது இருந்திருக்கும். அது ஒரு ஒரு பொண்ணு உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ கேட்டல ஒரு ஒன் சைட்ல எனக்கு முன்னாடி அந்த மாதிரி சும்மா ரோட்ல போறப்ப திடீர்னு ஒரு நாள் சரஸ்வதி பூஜனையை பார்த்தேன். மங்களகரமா அப்படியே தேவதை மாதிரி கையில விளக்கோட ஒரு கோயிலை விட்டு வெள்ளை மிடி போட்டு பர்பிள் கலர் மிடி, கீழே வந்து எல்லோ கலர் மஞ்சள் கலர்ல வந்து பாவாடை பெருசா போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வெளில வந்து அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஐயோ உங்ககிட்ட சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே சொல்லிடுறேன். அவங்கள ஒரு வாரம் 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் ஒரு தைரியத்தை வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலில் இருக்காங்க. சுகன்யா, பத்மஸ்ரீ இவங்க எல்லாம் காலில் இருக்கிறாங்க. இன்னைக்காவது போய் அந்த பொண்ணுகிட்ட ஹாயாவது சொல்லிடு, போய் பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டு இருக்கேன் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்படியே கீழே இறங்கு அப்படின்னாங்க. கீழே இறங்கிட்டேன். இப்போ ஹாய் சொல்லு. எது ஹாயா அப்படின்னு அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பிடுச்சு. ஓகே, அது அப்படியே பதட்டத்திலே திரும்புது. ஏன்னா அவங்க ஏரியா பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். பதட்டத்திலே திரும்பிச்சு. ஹாய், நான் வசந்த், இந்த மாதிரி சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, வேணாந்துச்சு, நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு போயிடுச்சு. என்னது போயிடுச்சு? சரி ஓகே, நம்ம பேசிட்டோம் தைரியமா. ஐயா அப்படின்ட்டு அப்படி திரும்பினா தேவண்ண டீ கிளாஸோட அப்படி நிற்கிறாரு. இல்ல இந்த ஸ்டோரி எனக்கு தெரியும், சொல்லிருக்கேன். மறைச்சதுலப்பா கிட்ட கூட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணோம். அது வேற விஷயம். அதுதான் ரிஜெக்ஷன். நீங்க ஹாய் சொல்ல அவங்க பாய் சொல்ல அப்படியே போயிடுச்சு. ஓகே, the moment you never moved on from. இன்னைக்கு வரைக்கும் மனசுல என்னது நிறைய சந்தோஷமானது இருக்கு. ஒரு 2-3 சொல்லலாமா? 3 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மா வந்து சரிடா நீ போ, ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக என்னை அனுப்பி வச்ச மொமெண்ட் இருக்குல்ல. அன்னை வரைக்கும் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு சூக்கேஸை கொடுத்து எங்கள் அப்பா வந்து அனுப்பி வச்சார் உசிலம்பட்டிலேருந்து. ஸோ சரி சிவகாசிலேருந்து பஸ் ஏற்றி விட்டாங்கண்ணே. எங்கள் அப்பா தான் வந்தார். அந்த மொமெண்ட் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு நம்பி அனுப்பி வச்சது. 2வது மொமெண்ட் இன்ன வரைக்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறது அக்டோபர் 10, 2015 தேவனை மீட் பண்ணது. அந்த மொமெண்ட் இன்ன வரைக்கும் டேட்டு கொண்டு சாயங்காலம் 6:30 மேலே மீட் பண்ணேன். அந்த மொமெண்ட் மறக்கலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்னால் நம்பவே முடியாத, மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட் இருக்கு. நீ என்ன திடீர்னு வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபோன் கால்ல வந்து ஏதோ பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேசுறது கேட்டா ஆலமரம் மறக்கலை அது இதுன்னு என்னென்னமோ சொல்றேன். ஆமா அந்த குரங்கு நான் தான் அப்படி இப்படின்னு புரியாத மாதிரியே பேசுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு பார்த்தா கடைசியில் இல்லை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். லவ் பண்ணலாம், சில கல்யாணம் பண்ணதான். ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 செகண்ட் பாஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு. அந்த மொமெண்ட் மறக்க இதுதான். So what fame gave you, what it took from you? என்கிட்ட எதுவும் எடுக்கல. ஏன்னா அது நம்மளோட இதில் தான் இருக்கு. நம்ம எதை வந்து தடை போடுறோம் அப்படிங்கிறதா இருக்கு. நான் எனக்கு ஃபேம் இருக்கு அதனால நான் வெளில போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா அது நான் போட்டுக்கிற தடை. நான் வெளில போனால் எல்லாரும் என் கூட வந்து ஜாலியாக பேசுகிறாங்க, அதை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் நான் போடுற லிமிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எதுவுமே எடுக்கலை. ஆனால் கொடுத்ததுன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. நல்லா வாழ்க்கை கொடுத்துருக்குது, காசு பணம் கொடுத்துருக்குது, மக்கள்கிட்ட நல்ல அன்பு கொடுத்துருக்குது. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஆசைப்படுறது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கலைஞனா நான் சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போது ஆசைப்பட்டது நம்ம முகம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம போனோன்னா ரோட்டில் போகிறப்போ 100ல் 10 பேர் ரெகக்னைஸ் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம் தானே. அதுவும் நான் இருக்கிற தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் 100க்கு 10 பேர் என்ன ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே சந்தோஷம் என்ன இருக்குது? ஸோ எனக்கு இதுதான் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு சம்பளம் கிடைக்கும், எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு சம்பளம் கிடச்சிரும், ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிரும், எல்லாமே கிடச்சிரும். ஆனால் மக்களோட அன்பு இருக்குல்ல, அது நான் எவ்வளோ காசு கொடுத்து என்ன கோடியாக காசு கொடுத்தாலும் எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் எனக்கு கொடுத்த ஃபேம் கொடுத்த. இதை வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நானுமே வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணி நிறைய சீரியல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பொன்னின்னு ஹாப்பி. என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்பாங்க. அண்ட் எனக்குமே இது கொடுத்துருக்கு, எதுவுமே எடுத்ததில்லை. எஸ், வாட் இஸ் ஹாப்பினஸ் டு யூ டுடே? என் பொண்ணாட்டி கேள்வி கேட்க நான் உட்காந்து பதில் சொல்கிறேன். இதுக்கு மேலே ஹாப்பியான மூமெண்ட் என்ன இருக்க போகுது?
ஆப்வியஸா பிளாட்ஃபார்ம் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு. வீட்ல நீ தானே கேள்வி கேட்பீங்க. அது என்னமோ உண்மைதான். பட் இந்த மொமெண்ட்டுன்னு நான் சொன்னது வந்து சி நம்ம நம்ம கூட வாழ்ற நம்ம வீட்டு பெண்மணி வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு முயற்சி ட்ரை பண்றா. அதுக்கு மேல என்ன ஹாப்பினஸ் இருக்க போகுது? அதுல நம்மள வந்து ஒரு கெஸ்ட்டா கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி சொல்றது? நம்மளே கேள்வி கேட்கிறா. இதுக்கு மேல என்ன ஹாப்பி இருக்க போகுது? இந்த மொமெண்ட் நான் இன்னைக்குன்னு கேட்டதுனால சொன்னேன். Thank you. Thank you so much for all your support. One sorry and one thank you you never said but you want to say. அதான் நெவர் செட்னு ஆயிடுச்சே. அப்புறம் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு? Never said. ஆனா இப்போ வந்து நான் சொல்லணும். இல்ல. நான் கடன் வச்சுக்கலாம் மாட்டேன். தப்பா பட்டுன்னு காலில் விழுந்துருவேன். நன்றி கடனா உடனே திருப்பி கொடுத்துருவேன். அதனால அது உனக்கே தெரியும் நல்லா. Yes. ஏதா இருந்தாலும் நான் தப்பு பண்ணா உடனே சாரின்னு கேட்டுருவேன். அதே மாதிரி எனக்கு நன்றி கடன் இருக்குன்னா உடனே ரொம்ப தேங்க்ஸுங்க செஞ்சு கொடுத்துருங்க. அதை அங்கேயே சொல்லிடுவேன். அதை நான் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. இருக்கிற மாதிரிக்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். அது தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு தப்புன்னு பட்டணும். எனக்கு நான் பண்ணது தப்புன்னு படிச்சுன்னா ஐம் சாரி. நான் சில நேரம் தப்பே பண்ணாமலாம் நிறைய சாரி கேட்டிருக்கிறேன். அந்த இடத்துல பிரச்சனை சால்வ் ஆகும்னா நான் நிறைய சாரி கேட்டிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஏகப்பட்ட பேர்கிட்ட நான் தப்பு பண்ணாமல் சாரி கேட்டேன். அதெல்லாம் உண்டு. அப்போ அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்க வேண்டியதான். Okay, done. உங்களோட செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. எஸ் முடிஞ்சிச்சு. டன். வாட்ஸ் நெக்ஸ்ட் கெரியர் வைஸ்ல எப்போ உங்களை மூவில பார்க்கலாம்? எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமான முயற்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் அமையணும். ஸோ கதைகள் இருக்குது, ப்ரொடியூசர்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். நாள் கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு தெரியாத எதுவும் இல்லை. உங்க கூட நேரம் செலவழித்ததை விட நாங்கள் வெளில சுற்றுற நேரம் தான் அதிகமாக இருக்குது இப்போ. ஸோ எல்லாமே சரியான நேரத்தில் சரியான காலத்தில் எல்லாம் கைகூடி வரும்போது என்ன இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அழகான அன்போடு வரவேற்கிற மக்கள்கிட்ட சொல்லாமல் நான் எதையும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொல்லணுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று சொல்லி என்னால் அவங்களோட உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க சந்தோஷப்படுறது எனக்கு சந்தோஷம்தான். அப்போ அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறான்டா அப்படிங்கிறது. நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறப்போ நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறப்போ அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும்னு நம்புறாரு. எனக்கும் சரி, பாசிட்டிவாக இருக்கிற ஆடியன்ஸுக்கும் சரி. ஸோ அவங்க கிட்ட அது போய் சேர்ற நேரம் கரெக்டாக இருக்கணும். அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கரெக்டாக நடக்கும் நம்புகிறேன். நம்பிக்கை தான் இருக்குது. யூனிவர்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கும், நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இது எனக்கான கேள்வி. உனக்கு என்ன கேள்வி நான் கேட்கணும், நீயே கேட்டுக்கூடாது. இல்லை, எனக்கான கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ ஒரு ஹோஸ்டா ஹவு மச் மார்க் யூ புட் ஃபார் மீ? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? ஆமா, ஆஃப் கோர்ஸ் சொல்லிதான் ஆகணும். ஒரே ஒரு விஷயம் தான்மா. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நடிக்கிற நடிகை அந்த இதை பார்த்துருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும், ஒரு ஒய்ஃபாக எனக்கு தெரியும். ஹோஸ்டாக தெரியும் நான் உன்னை பார்த்ததில்ல. ஏன்னா வீட்டில் எப்போவுமே நான் தான் உன்னை கேள்வி கேட்பேன். இல்லை நீ பதில் பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ திணறுவேன்னு எனக்கு தெரியும் நான் கேட்குற கேள்விகளுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நீ வந்து கேள்விகள் கேட்குற இந்த இடத்துல உட்காந்து வர்ற ஒரு கெஸ்ட்டை வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுற, சில விஷயங்கள் ஸ்பான்டேனிட்டியாக கேட்குறவங்க சொல்கிற பதிலேருந்து அப்படிங்கும்போது ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆளாக என்ன கூப்பிட்டு வச்சு கேட்டதில் வந்து நீ எதுக்காக என்னை கூப்பிட சொன்னன்றது எனக்கு தெரியல. பட் ஓகே, இது என்னோட பிரியம் மட்டும் கிடையாது, டீம் அண்ட் எல்லாரோட ஆசையும் தான். ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பா போ மேலும் மேலும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பெருசாக வருவேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகேவா? அந்த வார்த்தையை மட்டும் காப்பாத்திரு, அவ்வளோதான். பொண்டாட்டி வேற எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் வச்சுருக்கோம். எங்கள் டீம் அண்ணா எல்லாமே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் வி லவ் டு கிவ் யூ. ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. இது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, என் வீட்டில் பிடிச்சி இங்கே நீங்களே வாங்கின மாதிரி இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கூட அவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனிவே ஸோ அவ்வளோதான், அவங்க கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. உங்களை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே வந்து நாங்கள் கேட்டாச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எனக்காகவும் சரி, எங்கள் டீமுக்காகவும் சரி. அண்ட் தேங்க்யூ ஹஸ்பண்ட். தேங்க்யூ.